Welcome to everyone. Today 10th Maths exercise 3.19 algebra 12th sum பார்க்க போறோம். If A equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, B equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, verify that AB whole power transpose equal to B transpose A transpose கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏபி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு சேமாக இருக்கான்றது தான் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ ஏபின்னா என்ன பண்ணணும்? ஏவுடைய மேட்ரிக்ஸையும் பியுடைய மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 1 7 1 2 5 minus 1. ஸோ இப்போ பாருங்கள், 5 ones are 5, 2 ones are 2, then plus 2, 9 5s are 45, then 5 7s are 35, 2 2s are 4, 9 ones are 9, then plus into minus, minus 9. 1 ones are 1, 2 ones are 2 plus 2, 8 5s are 40, 1 7s are 7, 2 2s are 4, 8 1s are 8, then minus 8. ஸோ ஆட் பண்ணலாமா அடுத்த ஸ்டெப்பு? ஸோ 45 50 52. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 35 39. 39ல் minus 9 போயிடுச்சுன்னா 30, 40 42 43, 7 plus 4 11, 11ல் 8 போயிடுச்சுன்னா என்ன வருங்க? 3. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏபி. நமக்கு என்ன தேவை? ஏபி டிரான்ஸ்போஸ் தான் தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 52 30 ரோவை நான் காலமாக எழுதிட்டேன். இந்த நெக்ஸ்ட்டு ரோவை காலமாக எழுதுகிறேன். 43 3. ஸோ இதுதான் ஏபி டிரான்ஸ்போஸ். இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸில் என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் பண்ணலாங்களா? ஸோ பி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பியை நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? ரோவை காலமாக எழுதுகிறோம். 1 7 1 2 5 minus 1. ஸோ இதுதான் பி டிரான்ஸ்போஸ். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதணும்? ஏ கொடுத்துருக்காங்களா? ஸோ அது அப்படியே எழுதிக்கலாமா? 5 2 9 1 2 8. ஸோ இப்போ அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். அதாவது பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ பண்ணலாமா? இப்படியே பண்ணுங்க பார்ப்போம். 1 5s are 5, 1 2s are 2, 5 9s are 45. தென் அதே ரோ அதே காலம். 1 1s are 1, 1 2s are 2, 5 8s are 40. ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். 7 5s are 35, 2 2s are 4, 1 9s are 9, then minus 9. நெக்ஸ்ட்டு 7 1s are 7, 2 2s are 4, 1 8s are 8, then minus 8. ஆட் பண்ணலாமா? என்ன வரும்? 45 50 52. நெக்ஸ்ட்டு 42 43, 35 39, தென் 30. மைனஸ் போயிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு 3 வரும். ஸோ இப்போ பாருங்கள், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரூஃப் பண்ணிட்டோம். என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? ஏபி ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்ம ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.
ஓகே ஸ்டூடெண்ட், உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல் த பெஸ்ட்.